ஓம் அகதீசாய நமக. சரி, நீங்கள் சபையோட வலம் வரணுங்காங்க. அந்த அம்மா பூஜை கீஜைக்கு வரையில் வாங்க, அங்கே சச்சங்கம் எங்கள் பக்கத்தில் நடந்தால் வந்துடுங்க. காலையில் எந்திரிச்சு நான் சொல்லி தருவோம். போகையில் விபூதி வாங்கிட்டு வாங்க, வேல் வாங்கி வச்சுருக்கையில் வேல் வாங்கிட்டு போங்க. பால திரிபுர சுந்தரி படம் தாரோம். சபையோட ஆளாக நீங்கள் மாறிடணும். அப்படிங்கிற சபை வந்து உங்களோட விஷயங்களை பார்த்துக்கிடும். பிள்ளைகளுக்கும் சபையோட லிங்கு உங்களுக்கு தருவோம், அதை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்க சபையோட குரூப்லேயே அதிலே அவங்க இருக்கிற மாதிரி சபையோட வளமாங்க, எல்லாம் சபை பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லுதாங்க. படிப்படியாக வினை நிலைகள் வேறு இருக்கப்படும், எதிரிகளோட தொல்லைகளும் படிப்படியாக கம்மியாகும் அப்படின்னு சொல்லுதாங்க. அதுக்கு உயர் சரணாகதி தான் இங்கே. அது போதும்னா இங்கே சபையை பார்த்து கும்பிடணும். அந்த கும்பிடுதையெல்லாம் அது வந்து அகஸ்தியர் திருவடி, உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு அகஸ்தியர் திருவடிகள் போட்டி, சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி. அப்படி 3 தான். 3 விஷயங்களை வந்து நீங்கள் 21 தடவை சொல்லி சபையை பார்த்து உட்காந்து தவம் இருக்கணும். உங்கள் இதை வச்சு தான் அவங்க இதை வேறு இருக்க முடியும். சும்மா தவமில் என்ன உட்காந்துக்கிட்டு சும்மா சபையை பற்றி நினச்சிக்கிட்டு இங்கேயே உட்காந்து அகத்தியரோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி வரையில் உங்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழும். டக்குன்னு எந்த வினை நிலையும் அகற்ற முடியாது. சபையோட தொடர்பில் இருங்க. அடிக்கடி பூஜைக்கு வந்துட்டு போங்க. எத்தனை பூஜைக்கு வர முடியுமோ அத்தனை பூஜைக்கு வாங்க. யார்கிட்டையெல்லாம் சபை சூழ் வளம் வரணும்னா சபையோட ஆற்றலை யார்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த அம்மா சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்துடுச்சுல்ல, அதே மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள். இதுதான் இங்கே ஆகமம். வேண்டாம் சரி, அப்படியே சொல்லு. 7 பேரா? அண்ணன் தம்பி கிடையாது. அவர் இருக்கார், நீங்கள் தான் கொடுத்துட்டு வந்திருக்கியா. அவர் கொடுக்காம நீங்களே கொடுத்துட்டு வந்திருக்கியா. அவர் ஆம்பளை போய் கொடுக்கல, வெளிநாட்டில் இருந்ததுனால அவர் கொடுக்கல, அவருக்கு பதில் நீங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிய. இப்போ வந்து 3 வருஷமாக திதி கொடுக்குறது நின்று போச்சு, வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. சரி, அதனால் இங்கே சபைக்கு வந்திருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும்? அதான் இவங்க தலைமுறையாக வந்து செஞ்சுட்டு வந்தது இப்போ வந்து 3 வருஷமாக செய்யாமல் விட்டாங்களாம். அதான் ஆண் வாரிசு வந்து இவங்களோட 7 பேரில் பிறந்த ஆண் வாரிசு ஒரு ஆள் வந்து வெளிநாட்டில் இருந்திருக்காரு. இப்போ அவங்க வந்துட்டார். ஆனால் இப்போ எங்கள் காசி ராமேஸ்வரமெல்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க. 21 தலைமுறைக்கு இதில் அந்த இது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, 21 இதுக்கு தலைமுறைக்கு செஞ்சுருக்கி. அது எல்லோரும் அப்படி தான் 21 இதுக்கும் செய்வாங்க. இப்போ வந்து சபைக்கு வந்ததுனால இவங்க வந்து சபையோட சீடர்களாக வளம் வர போகிறேன்னு நீங்கள் அப்படித்தானே. அதனால் இங்கே வர்றது அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே வராங்க இவங்க. வேறு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆடி அமாவாசைக்கு செய்யறதுக்கு இவங்க அனுமதி கேட்கலாம். எப்படின்னு நீங்களாக போய் செய்யறதுக்கு அனுமதி கேட்கணும். அவர் போக மாட்டார், வீட்டில் தான் வச்சு செய்திய. வீட்டில் வச்சு செய்யலாமா இல்லாட்டி எப்படின்னு கேளுங்க. வீட்டில் வச்சு செஞ்சுட்டு வந்தீங்க. நீங்கள் வீட்டில் வச்சு தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது அகத்திய பெருமான்ட்ட கேட்போம். 3 வருஷத்துக்கு தடை வெட்டதுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. இனிமே என்ன செய்யணும் வணங்கினீங்க. இப்போ 7 பேர் உங்கள் கூட நிற்க தான் நினச்சிக்கோங்க. என்ன திதி தர்ப்பண நிலை ஒவ்வொரு ஆண்டும் காசி ராமேஸ்வர தலமதில் சென்று செய்து வந்தீர்களா அல்லது அன்றைய தினத்தில் இல்லத்தில் மட்டும் வைத்து செய்து வந்தீர்களா? அகத்தியன் விளம்புகின்றோம். இல்லத்தில் விட்டு தான் செஞ்சுருக்காங்க. காசி ராமேஸ்வரம் ஒரு தடவை போயிருக்காங்க. ஒரு தடவை போய் 21 தலைமுறைக்கு செஞ்சுருக்காங்க. பிறகுலாம் வீட்டில் வச்சு தான் இவங்க சாமி கும்பிட்டு கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி தானே? நீங்களாம் சாமி கும்பிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயர் கூப்பிட்டீங்களா? ஊரெல்லாம் கூப்பிட்டு பொங்கல் சுண்டல் போட்டு ஐயரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 3 வருஷமாக செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல.
அதான் இங்கே சபைக்கு வந்தால் போதுமா, இல்லாட்டி வேறு எதுவும் செய்யணுமா, என்ன எவ்வளோ அடுத்த வழிமுறையை அகத்திய பெருமான்ட்ட கேட்காக. பிரபஞ்ச மகாசபையில் சீடர்களாக தன்னுடைய இல்லத்தை சபைக்கு அர்ப்பணித்து சீடர்களாக வலம் வருவோர்கள் நிச்சயமாக தன்னுடைய முன்னோர் மூத்தோர்களுக்கு திதி தர்ப்பண நிலைகள் என்பது ஆடி மாத தை மாத புரட்டாசி மகாலய நிலை தவழும் அத்தகைய மாத காலங்களில் ஆண்டுதோறும் நீர்நிலைகளுக்கு சென்றுதான் தர்ப்பண நிலைகளை அந்தணன் வைத்து வழங்க வேண்டும் என்கின்ற அவசியம் என்பது பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கு இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு பௌர்ணமி திருநாளிலும் அமாவாசை பெருநாளிலும் நடைபெறுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜையில் வந்து கலந்து தன் முன்னோர் மூத்தோர்களுக்கெல்லாம் நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற சபை இச்சபை என்கின்ற ஆழ்நிலை அடிமனதில் நம்பிக்கை நிலையோடு அக்கோமாதா பூஜை காண்கின்ற பொழுது சித்தனவன் கரமதிலிருந்து வழங்குகின்ற அகத்திக்கீரையும் செவ்வாழை பழமும் அவ்வாறு வணங்கி நிற்போர்களது முன்னோர் மூத்தோர்களுக்கெல்லாம் சென்று அடைகின்றது தர்ப்பண நிலையாக என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது நிச்சயமாக இச்சபையிலிருந்து நிறைவேறி வருகின்றது என்கின்ற நல் நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்றவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டு காலம் அதிலும் நீர்நிலைக்குள் சென்று திதி தர்ப்பண நிலைகள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு சித்தனோடு தர்ப்பண நிலைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை அவா உள்ளதெனில் அகத்தியன் உரைக்கின்றோம். புரட்டாசி மகாலய பட்ச நிலைகள் நிறைவடைந்து அத்தகைய வாசி பெருநாளில் கதிமோட்ச நிலை அடைகின்ற பொழுது ஒவ்வொரு ஆன்மாக்களும் சித்தனவன் நீர்நிலை சென்று காண்கின்ற தவநிலையோடு கலந்து அவனுக்குள் அவனாக தவநிலை காண்கின்ற பொழுது அவன் ஏற்றுகின்ற ஆகம நிலைதனை நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அவ்வொரு ஆண்டில் ஒரு நிலை அனைத்து வாசி பெருநாட்களின் முழுமதி பெருநாட்களின் நிலைகளை அடைகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றனர். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வழங்கி மகிழ்கின்ற நிலைதனில் ஒவ்வொரு மாத வாசி பெருநாளிலும் இல்லத்தரசிகள் தன்னுடைய இல்லமதிலே தன்னுடைய முன்னோர் மூத்தோர்களை நினைந்து ஒவ்வொரு வாசி பெருநாளிலும் சாதமதில் எள் கலந்து காக்கைக்கு உணவாக வைப்பது உச்சிதம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கிறார். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை ஒவ்வொரு வாசி நாளிலும் நற்கதி மோட்சகதி அடைய வேண்டிய ஆன்மாக்கள் வலம் வருகின்ற பொழுது அதுவும் தர்ப்பண நிலையாக சமர்ப்பிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார். ஓம் அகதீசாய நமக. ஒரு பொழுதும் இல்லத்தில் அமர்ந்திருக்கும் இல்லத்தரசி விரத நிலை மேற்கொள்ளாது வயிறு நிறைய தன்னுடைய கணவன் சென்று வருகின்ற தர்ப்பண நிலைகள் அத்தகைய நீர்நிலைகளுக்கு சென்று வருகின்ற பொழுது வயிறு நிறைய உணவருந்தி அத்தகைய தர்ப்பண நிலைக்குரிய உணவுகளை சமைக்க வேண்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் நிறை இறைமங்கள சுமங்கலியாக அமர்ந்திருக்கின்ற அவள் தன்னுடைய கணவன் நிலை கொண்டோர்க்கெல்லாம் அற்புதமாக இறை உணவு வழங்குகின்ற அன்னபூரணியாக அன்றைய நாள் திகழ்கின்றாள் என்று ஆசி வழங்கி மகிழ்கிறோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இது பொதுவாக யாம் இறுதியாக வழங்கிய ஆசி பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கு வழங்கிய ஆசி முன்னதாக கூறிய ஒன்று. இறை சபையில் வாசி முழுமதி பெருநாட்களில் வந்து கலந்து கொள்கின்ற பொழுது முன்னோர் மூத்தோர்கள் நிச்சயமாக தர்ப்பண நிலையை பெறுகின்றார்கள், அதில் எக்குறையும் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்கி உங்களது ஆத்ம திருப்தி நிலைக்காக வருகின்ற புரட்டாசி மகாலய பட்ச காலத்தில் மட்டும் சித்தனோடு இணைந்து ஆகம நிலைதனை நிறைவேற்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்னடா